எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி. கடந்த 20ஆம் தேதி டிவிகே மாநாடு மதுரை மாநாட்டுல என்னோட கார்ல தான் பிளாக் போஸ்ட் விழுந்துச்சு. அது சம்மந்தமா கட்சியிலிருந்து தலைமையிலிருந்து பேசியிருந்தாங்க. எங்களோட லோக்கல் மாவட்ட செயலாளர் உசிலம்பட்டி மாவட்ட செயலாளர் பேசியிருந்தாங்க. பேசி அதுக்குண்டான எல்லா வேலைகளும் நடந்துருச்சு. ஆனா கார் என்கிட்ட வந்துருச்சு. தப்பான ஒரு செய்திய பரப்பி மேலும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனைய ஏற்படுத்த பார்க்குறாங்க. கார் நான் வாங்கி என்னோட தேவைக்காக சில ஆல்ட்ரேஷனுக்காக வண்டி நின்னுட்டு இருக்கு. இன்னொன்னு என் ஃபேமிலியோட போய் நான் அந்த காரை தலைவர் கையால வாங்கணும் அப்படின்னு நினைச்சு நான் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த காரு என் கையில இருக்கு. இன்னும் சொல்ல போனா நான் வாங்கின இடத்துல அப்படியே வச்சு தலைவர் வரட்டும் வெயிட் பண்ணி வாங்குவோம் அப்படின்றதுக்காக தான் நான் நின்றுட்டு இருக்கேன். இது விஷயமா நியூஸ்ல ஒரு தப்பான ஒரு இது வந்துச்சு, ஃபேக் நியூஸ். வேதனைப்படுறேன் அப்படின்னு. நான் இது நாள் வரைக்கும் வேதனை பண்ணல. ஏன்னா எனக்கு எல்லா விஷயமும் நடந்துகிட்டே தான் இருக்கு. அப் டு டேட் நான் என்கிட்ட இருக்கு எல்லா ரெக்கார்டுமே. வண்டி வாங்கினது, ரெக்கார்ட் என் பேர்ல மாத்துறது, எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு தலைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்தோடனே அவர் கையால வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்றேன். மேலும் இது மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் பரப்பாதீங்க. ஏன்னா என்னோட தனிப்பட்ட பிரச்சனை இது. யாரு இதுல உங்களோட சுயநலத்துக்காக என்னோட பேரை பயன்படுத்தி என்னோட காரை யூஸ் பண்ணி நீங்க தப்பான பேரை கிரியேட் பண்ணாதீங்க. இது நீங்க எனக்கு மேலும் பிரச்சனை என்னோட பிரச்சனை மட்டும் இல்ல, இது என்னோட ஃபேமிலிக்கும் சேர்ந்த பிரச்சனை இது. நீங்க டிவிக்கு அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக நீங்க இதை யூஸ் பண்ண பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பாருங்க. ஆனா இது விஷயமா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அது யாரும் உங்களுக்கு பேசல. என் கார் இருந்த விட பெட்டரா தான் ஒரு நல்ல காராவே நீயே சூஸ் பண்ணிக்க, உனக்கு என்னன்னாலும் நாங்க பாத்துக்கிறோம், உனக்கு என்ன வேணுமோ பாருன்னாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி என் காரோட பெட்டரா ஒரு நல்ல கார் பார்த்துட்டேன் நான். அதை அவங்க அன்னைக்கே எடுத்து அன்னைக்கே என் கண்ணு முன்னாடியே செட்டில் பண்ணாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு வண்டி ஆல்ட்ரேஷன் வேலையில் நின்றுட்டு இருக்கு. அதை தலைவர் வரணும், அவர் கையால வாங்கணும் எனக்கு ஒரு ஆசை. எல்லாரும் கேட்டாங்க தலைவர்கிட்ட வாங்க பேசுங்க. எல்லாருமே மேலிடத்துல இருந்து என்கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா அவர் கையால வாங்கணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது விஷயமா தப்பான தகவலை யாரும் பரப்ப வேணாம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.